அப்போது இந்த 3 இடங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்றைக்கி வெறும் அமைவிடங்கள் மட்டும் பார்த்துக்கலாம், அழுத்துறத 4 தான். சரிங்களா? இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 3 இடங்கள் 6 நாடி பரிசோதனை 6 முறை, அதாவது 6 இடத்துல நம்ம செக் பண்ணணும். ஏன் 6 இடத்துல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் ஹேண்டில், அதாவது ரைட் சைடில் இருக்கிற முதல் 3 மூலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மூலகம், நிலம் மூலகம், நெருப்பு மூலகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற 3 மூலகங்கள் காற்று, மேடு தட்டி இருக்கிற இடத்துல நிலம், அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல நெருப்பு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் இதே மாதிரி பெருவிரல் சைடில் இருக்குது, திருப்பி நெருப்பு, மரம், நீர். நெருப்பு, மரம், நீர். பஞ்சபூதங்கள் 5 தானே மேடம், இது என்ன 6? ஏன் நெருப்பு 2 முறை வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மூலகத்துக்கும் 2 உறுப்புகள் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை. சரிங்களா? மொத்தம் 12 ராஜ உறுப்புகள் இருக்குது. அதாவது இப்போ காற்று மூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரலும் பெருங்குடலும் அதோடைய ராஜ உறுப்புகள். சரிங்களா? காற்று மூலகத்துடைய ராஜ உறுப்புகள். அடுத்தது நிலமூலகம். நிலமூலகத்தை பார்த்தீங்கன்னா மண்ணீரலும் இறைப்பையும் நிலமூலகத்துடைய ராஜ உறுப்புகள். அப்புறம் மரமூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலும் பித்தப்பையும். சரிங்களா? லிவர் அண்ட் கால் பிளாடர். அது ரெண்டும் வந்து மரமூலகத்துடைய ராஜ உறுப்புகள். சரிங்களா? அடுத்தது நீர்மூலகம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகமும் சிறுநீர் பையும், யூரினரி பிளாடர். சரிங்களா? யூரினரி பிளாடரும் கிட்னியும் வந்து நீர்மூலகத்துடைய ராஜ உறுப்புகள். அப்போது நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் 4 உறுப்புகள் இருக்குது. என்ன 4 உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு மூலகத்துக்கு இதயம், சிறுகுடல், பெரிகார்டியம், அப்புறம் வந்து ட்ரிபிள் வாமர், அதாவது மேலுறை, அதுக்கப்புறம் வந்து மூவெப்ப மண்டலம். சரிங்களா? அதாவது இங்கே வந்து இதயம், சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட், அதுக்கப்புறம் பெரிகார்டியம், ட்ரிபிள் வாமர். சரிங்களா? இது மாதிரியான 4 உறுப்புகள் கொண்டது தான் நெருப்பு மூலகம். இதை சிறு நெருப்பு, பெருநெருப்புன்னு சொல்லி சீன மருத்துவம், சீன அக்குபஞ்சர் முறை சொல்லுது. சீனாவில் பார்த்தீங்கன்னா 2 நீர்மூலகத்தை வந்து 2, இங்கே நம்ம நெருப்பை 2 பார்க்குற மாதிரி 2 நீர்மூலகத்துக்கு 2 அமைவிடங்களை அவங்க நாடியில் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு குழப்பமான ஒரு பிற்காலத்தை வந்து ஒரு குழப்பமான நிலை தான். இதில் வந்து எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. நீர்மூலகம் பொறுத்த வரைக்கும் 2 ராஜ உறுப்புகள் தான். எல்லா மற்ற 4 மூலகங்களுக்குமே 2 உறுப்புகள் தான். நெருப்பு மூலகம் மட்டும்தான் 4 உறுப்புகளை கொண்டிருக்கு. இதுதான் வந்து சீன அக்குபஞ்சர் நாடி பரிசோதனையுடைய பேசிக்கான தத்துவத்துடைய அடிப்படையிலேருந்து வர்றது. சரிங்களா? ஸோ அது வந்து தவறான ஒரு ப்ராசஸ். இந்த நெருப்பில் மட்டும் 4, அது சிறு நெருப்பு, பெருநெருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்திய அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நெருப்பு மூலகம் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு சிறு நெருப்பு என்ன, பெருநெருப்பு என்னெல்லாம் ஆராய வேணும். நெருப்பு மூலகத்தில் இம்பேலன்ஸ் இருந்தால் அதுக்கான குழியில் எதில் நீங்கள் வந்து சிகிச்சை கொடுத்தாலும் குணமாகும். சரிங்களா? அப்போது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன். ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு பல்லு, அதாவது இந்த பெருவிரல் கிட்ட இருக்கிற மணிக்கட்டு, பெருவிரலோடு ஒட்டி இருக்கிற மணிக்கட்டில் இருக்கிற முதல் பள்ளத்தில் காற்று மூலகம், அது பக்கத்தில் இருக்கிற மேடில் வந்து நிலம் மூலகம், அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே இருக்கிற பள்ளத்தில் வந்து நெருப்பு மூலகம். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அதே பெருவிரல் மணிக்கட்டு 2 இணைகிற இடத்துல இருக்கிற முதல் இடத்துல திருப்பி நெருப்பு மூலகம், அது பக்கத்தில் இருக்கிற மேட்டில் இருக்கிறது மரம் மூலகம், அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது நீர் மூலகம். இதுதான் வந்து மூலகங்களுடைய அமைவிடங்கள். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கான பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாடி பார்க்குறன்ட்டு இந்த கை பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. சும்மா இப்படி பிடிக்கிறது, இல்லை சும்மா அப்படியே கையை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நாடியை வந்து பார்க்கறது சரியாக வராது. இயல்புத்தன்மை, அதாவது டக்குன்னு பார்க்குறது அப்படின்னு வரதும் அப்படின்னா அந்த இயல்பு லாபகம் வந்து தானாக வந்துடும் இல்லையா? நம்ம பிரியாணி கலர்றதுக்கும் அந்த பிரியாணி ஷாப்பில் இருக்கிறவங்க கலர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம என்ன கலர்னாலும் நமக்கு அந்த பழக்கம் முழுசாக வராததுனால நம்ம கொஞ்சம் நிதானமாக அரிசி உடையாமல் பார்ப்போம். அவங்க ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, ஆனால் டக்குன்னு செய்வாங்க, ஆனால் அரிசி உடையாது. ஏன் அப்படின்னா அந்த பக்குவம் லாபகம் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். அப்போ அந்த இயல்புத்தன்மை எப்போ வரும்னா திரும்பி பழக உங்களுக்கு அந்த இயல்பாக கையை பிடிக்கிறதும் இயல்பாக நாடியை பார்க்குறதுமான ஒரு தன்மை வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விரல் ஆள்காட்டி விரல் நாடி பார்க்கும்போது செங்குத்தாக வச்சுருக்கணும்.
இப்படி வச்சு அழுத்தணும். ஆனால் சில நேரங்களில் இப்படி வச்சு அழுத்தும் பொழுது நமக்கு இந்த இந்த விரலாம் ரொம்ப இறுக்கமாகிட்டு ஒரு மாதிரி வழியில் வந்து ஒரு இருக்க சுழல்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முழுமையாக வந்து நாடியை பார்க்க முடியாது. நம்மளுடைய பெயின் வந்து அங்கே ஒரு வித டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த விரல்கள் இந்த விரல் அடியில் கிரிப்புக்காக கொடுக்கும். இந்த விரல் வந்து அடியில் கிரிப்புக்காக இந்த விரலை தான் நம்ம பார்ப்போம். இந்த விரல் தான் இருக்கும். இந்த விரலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் போதும். டச் பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த தோல் பகுதியை தொடாமல் இருந்தால் போதும். ஃப்ரீயாகவே விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரல் மட்டும் இந்த விரலை வந்து செங்குத்தாக வைக்கணும். ஆள்காட்டி விரல் தான் நமக்கு தெரிய போகுது. அதை கொஞ்சம் லூஸாக, எல்லாத்தையுமே லூஸாக விடுங்க. எப்படி லூஸ் ஆகும்னா, மனம் ஃப்ரீயாக ஆகிடுச்சுன்னா விரல்கள் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். மனசில் இருந்துச்சுன்னா அது விரலை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப லூஸாக வச்சுக்கோங்க. நம்மளோட கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்னஸ் அடியில் இருக்கணும். ஏன்னா இந்த கிரிப்னஸ் இருந்தும் இந்த ஆள்காட்டி விரல் இருந்தால் மட்டும்தான் டீப்புக்கு போக முடியும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு கவனத்தை வச்சுக்கோங்க. இந்த மிச்சம் இருக்க எல்லா விரல்களுமே வந்து அந்த தோல் பகுதியை தொடாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்காக கம்ஃபர்டபுளாக அப்படிலாம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த பொசிஷனில் வைங்க. இல்லை சரிங்களா? சரிங்களா? இதுதான் இதுக்காக வந்து இருக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இதை தாண்டி வேறு எந்த பொசிஷனுமே வைக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கை இப்படி முதல்ல இந்த கையை இப்படி தான் பிடிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி பிடிக்கிறது தான் சரியான. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பிடிச்சிருக்கணும், ரைட் ஹேண்ட் தான் வந்து நான். ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை முதல்ல இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு அழுத்துறதுல வந்து உங்களுடைய கவனம் வந்து அங்கே முதல்ல இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த விரலில் கவனம் எப்படி செலுத்துறது. நம்ம நாடி பார்க்க உட்காந்துட்டோம்னா நம்மளுடைய கவனம் வந்து முதல்ல இங்கே வரணும். அந்த பொறுப்பு இருக்குது, நாடி பார்க்குறோன்ற பொறுப்பு இருக்குது. ஸோ அதுக்கான கவனம் வந்து ஆள்காட்டி விரலில் எப்படி கவனத்தை வந்து குவிக்கிறது, இந்த இடத்துல கவனத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2வது மூலக பயிற்சி. அதாவது எந்தெந்த மூலகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அந்த அமைவிடங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நாடியை கையை எப்படி பிடிக்கிறது. ஒரு 10 பேர் கையவாவது இப்படி பிடிச்சி பாருங்கள். ரைட் ஹேண்டை அப்படி பிடிக்கும்போது இப்படி, லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கும்போது இப்படி வரும். ரைட் ஹேண்ட் பிடிக்கும்போது நமக்கு இப்படி தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கும்போது இப்படி வரும். சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கையை வச்சு எந்த இடத்துல வந்து அந்த பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு அழுத்தும் போது எப்படியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தொடங்கணும். நாடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் வைத்தியர்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ வைத்தியர்கள் தனியாக கிடையாது. குயவம் செய்வர்களும் வண்ணார்களும் அதுக்கப்புறம் வந்து முடிவெற்றவர்களும், அம்பட்டையர்கள் சொல்லுவாங்க இல்லையா, முடிவெற்றவர்கள் அவர்களும், அப்புறம் வந்து பிராமணர்களும், இந்த மாதிரியான விவசாய குடிகளும் எல்லாருமே வந்து நாடி பார்த்துட்டு தான் இருந்தாங்க, வைத்தியம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ வைத்தியத்தை நம்மக்கிட்ட தள்ளி வைக்காதுங்க, நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சி வச்சுக்கோங்க. சிகிச்சை அப்படிங்கிறதும் குணமாக்குறது அப்படிங்கிறதும் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம நாடியை கற்றுக்கிட்டு தொடர்ந்து அப்புறம் தொடர்ந்த காலங்களில் சிகிச்சை எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக்கோங்க. புள்ளிகளையும் கற்றுக்கோங்க, புள்ளி தேர்வையும் கற்றுக்கோங்க. இதுதான் எங்களுடைய மோட்டிவேஷன். எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எல்லா மக்களுக்கும் அறியப்படுறது, நடுத்தெருவில் அதை போட்டு உடைக்கிறது, இதுதான் வந்து நம்ம அந்த கற்றுக்கிட்ட அந்த கற்றுக்கிட்ட கலைக்கு நம்ம செய்கிற வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு அப்படிங்கிறத ஃபஸ்லூர் ரஹ்மான் அடிக்கடி சொல்லுவார். மறைச்சி வைக்கிறதுங்கிறது இறை துரோகம்னு சொல்லுவார். அவரை இறை கும்புறதுனால அவர் அப்படி தான் சொல்லுவார். எதையுமே மறைச்சி வைக்கிறோம், மருத்துவத்தை மறைச்சி வைக்கிறதோ அதை காசாக பார்க்காது இறை துரோகம்னு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல இருந்து எங்களோட உமர் ஃபாரூக் என்ன சொல்வார் அப்படின்னா, எதையுமே மறைச்சி வைக்காமல் எல்லாத்தையுமே நடுத்தெருவில் போட்டு உடைங்க. நடுத்தெருவில் போட்டு உடைங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யுங்க, மக்கள் வெளியே கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் வந்து அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஸோ எங்களுடைய ஆசான் போஸ் மொஹமத் மீரா, உமர் ஃபாரூக், அப்புறம் ஃபஸ்லூர் ரஹ்மான், எங்களுடைய மூதாதை அப்படி தான் நாங்கள் சொல்லணும். எங்களுடைய முன்னோடி, எங்களுடைய மூதாதையர் ஃபஸ்லூர் ரஹ்மான், இவங்க எல்லாரையோடைய வழிநடத்தலோடு நான் இந்த நாடி பரிசோதனை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இதில் மக்கள் எல்லாரும் பயனடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் நாடியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி.